திருச்செந்தூர் அருகே உடன்குடி அனல்மின் நிலைய வாசலில் 300 வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். 300 வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்க? நிச்சயமா ஆனந்தி, அதாவது உடன்குடி அனல்மின் நிலையம் முன்பு தற்போது 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள கல்லாமொழி பகுதியில் உடன்குடி அனல் மின் நிலையம் கட்டுமான பணிகள் என்பது கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த பணியில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் பணியாற்றி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் அதிக அளவில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளியான அர்ஜுன் பிரசாத் யாதவ் என்பவர் இந்த உடன்குடி அனல்மின் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குலசேகரன்பட்டினம் மதுபான கடை அருகே மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த நிலையில் அவரது உடலை பெற மறுத்தும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலை வருவதாகவும் அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இன்று 2வது நாளாக இந்த பணிகள் நடந்து வரும் உடன்குடி அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பு 4500 பணியாளர்களையும் உள்ளே அனுமதிக்காமல் 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தற்போது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் திருச்செந்தூர் போலீசார் மற்றும் குலசேகரன்பட்டினம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து உடல் ஏற்கனவே தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நிறைவடைந்துள்ள நிலையில் அவரது உடலை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு விமானம் மூலம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்துள்ளதாகவும் முதற்கட்டமாக அடிப்படையான ஒரு தொகையை வழங்கி தொடர்ந்து பின்வரும் நாட்களில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுப்பதாகவும் தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடந்து வருகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சுடலைமணி செல்வன்.